சர்வ உலகத்துக்கு அற்புதமான கண்கொள்ளா காட்சிம்மா. என்ன அலங்காரம்! ஆஹா ஆஹா ஆஹா! இந்த மாதிரி 40 வருஷம் ஒரு ஞாயிறு கூட நிற்காம சர்வ உலகத்துக்கு எங்குமே பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி அலங்காரம், இந்த மாதிரி அபிஷேகம், இந்த மாதிரி உத்தரவு உலகத்திலேயே இந்த இடத்துல ஒன்று தான். பூமாதேவியிலிருந்து வந்து நின்றுட்டா அண்ணாமலையா பின்புறத்தில் நேர் மலையின் மையப்பகுதி. இது உலகத்தில் அமெரிக்கா ஒன்று தான் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னான். அதுக்கு அமெரிக்கா நாட்டிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து எனக்கு பேட்டி எடுத்தார். அது கூட உலக அளவில் வீடியோ ரீச் ஆகிருக்கு. இந்த அம்மா வந்து சென்ட்ரல் பிளேஸில் பத்திரகாளி பூமியிலேருந்து தோன்றி சர்வ உலகத்துக்கு அம்மாவாக காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். இவ ஒருத்தி தான் 9 கிரகத்தை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய வலிமை கொண்டவள். இந்த உலகத்தில் சிவன், பிரம்மன், விஷ்ணு, கணபதி, முருகன். கணபதியும் முருகரும் அம்மா பாதத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மும்மூர்த்திகளும் கையெடுத்து வணங்குறாங்க. மும்மூர்த்தியும் கையெடுத்து வணங்கிய உலக மகாசக்தி பத்ரகாளி அம்மன். உலகத்தில் பேசும் சக்தி துர்காதேவி. பத்ரகாளி கோமா வரப்போது துர்காதேவியை மாறுறாங்க. அங்காள பரமேஸ்வரி, அதர்வண பத்ரகாளி அம்மன், சமயபுரத்து மாரியம்மன், அஷ்டலட்சுமி, மகாலட்சுமி. உற்சவ சக்தியானவள் துர்காதேவி அம்மன். இவள் உலகத்தில் ஒரு அமானுஷம் கொண்டவள், அழகானவள், கண்கொள்ளா காட்சியானவள், அற்புதமான ஞானம் முகம் லட்சணம் கொண்டவள். இப்போது மகா தீபார்த்தனை. இப்போது கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கிற பெங்களூர் இளம் ஸ்டார் ஹரிசித்தா, அவங்க அம்மா, அவங்க சித்தப்பா, இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைத்து கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் விடுபட்டு ஆனந்த வாழ்வு அமைய இப்போது உலகத்திற்காக நாளை நடக்கக்கூடிய தேர்தல் அருமையான மத நல்லிணக்க உண்மையும் சக்தியும் நேர்மையும் கொண்ட தமிழகத்தில் தலை சிறந்த டிஜிபி அமைய வேண்டும். தமிழகத்தில் தலை சிறந்த சீஃப் செக்ரட்டரி அமைய வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டத்திலும் சத்தியம், நேர்மை, உண்மை, ஒழுக்கம், நேர்மையோடு வாழக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், அனைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அமைய வேண்டும். தரமான, நேர்மையான, எல்லா மத தலைவர்களும் நேசிக்கக்கூடிய ஆன்மீகம் கலந்த அற்புத ஞான சக்தியோடு ஒரு நல்ல முதல்வரை நாளை தேர்ந்தெடுத்து கொடுக்க மகாசக்தி பத்ரகாளி அம்மனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மத நல்லிணக்கத்தோடு ஆன்மீகம் கலந்த சித்தர் ஆட்சி, ஞானிகள் ஆட்சி, அருளாளர் ஆட்சி அமைய உன் பொற்பாத திருவடி கமலத்தை வேண்டி இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். வேண்டி முடிக்கிறேன். கற்பூரம், தீபம் அணைஞ்சி போச்சு. இதிலேருந்து நீங்கள் முடிவு பண்ணீங்க, அவ்வளோதான்.